பொட்டேட்டோ ஃப்ரை பிடிக்காதவங்களே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பொட்டேட்டோ டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழைக்காய் வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ண பார்க்கலாம் வாங்க. வாழைக்காவை நல்லா தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்க போகிறது இந்த இஞ்சியும் சோம்பும் தான். கொஞ்சமாக இஞ்சியும் ஒரு டீஸ்பூனுக்கு சோம்பும் நல்லா தட்டிட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க ஆனியனோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதே ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோலே வதக்குங்க. அப்போ தான் அது ஆயிலோடு நல்லா வதக்கிறப்ப அந்த வாழைக்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கினதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழைக்காய் குக் ஆகிடும். தண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோலி குக் பண்ணிங்கன்னா சூப்பரான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.